தெரிவது அடித்துவிடு உன்னாலே இருப்பது அவன் வீடு நடுவிலே நீ விளையாடு நல்லதை நினைத்தே போராடு நல்லதை நினைத்தே போராடு. வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்போம், எப்பவுமே சந்தோஷமா இருப்போம். நான் தான் உங்கள் AK ஸ்கொயர். நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவான்மீர் பக்கம் வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்வையற்றோர் சங்கம் வந்து இங்கே வந்து பாட்டு பாடிட்டுருக்காங்க. அவங்க வந்து இனிசை கச்சேரி அது மாதிரி வந்து பார்த்தா தொண்டு நிறுவனம் அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குரல் இருக்குது, அந்த ஒரு பாட்டு பாடிட்டுருக்காங்க. நாம் வந்து அவரை பற்றியும் அவரோட குரல் பற்றியும் அவரோட பாட்டு வளத்தை பற்றியும் அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் பலவேசமுத்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. இந்த குரல் வளம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருக்குது. எப்படி நீங்கள் அந்த பாட்டு கற்றுக்கிட்டீங்க? எத்தனை நாளாக பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்து பாட்டு கேட்பேன், அதில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. ஓகே. நான் கிட்டத்தட்ட ஒரு 2002 2003 பாடிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஆமாம், நான் 99 காலேஜ் முடித்தேன். ஓகே. அதுக்கு பிறகுலேருந்து இதான் இந்த மாதிரி கொஞ்ச நாள் ட்ரெயினில் பாடிக்கிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ட்டில் சேர்ந்து இந்த வண்டியில் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு உண்மையை கண்டேனே. என்ன மாதிரி இசை கச்சேரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் மேடை கச்சேரிலாம் பண்ணுவோம். இப்போ கல்யாணம் அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க. ஓகே. நாங்கள் இந்த மாதிரி டீம் இது நாங்கள் தனி. இது வந்து இதுக்கு வர்றவங்க இதுக்கு தான் ரெகுலராக வருவோம். இப்போ கச்சேரி அந்த மாதிரி ப்ரோக்ராம்னா வெளியிலேருந்து ஆளுங்களை கூப்பிடுவோம். அப்படிங்களா? ஆமாம். எல்லாமே நீங்களே வந்து? எல்லாமே நாங்களே தான். எல்லாமே நீங்களே தான். விரல் வண்ணம் குரல் வண்ணம் ரெண்டுமே நாங்கள் தான். எல்லாமே? ஆமாம். இசை அமைக்கிறது, தாளம் போடுறது, எல்லாமே பண்ணுறீங்க. இப்போ ட்ரஸ்ட் மூலமாக உங்களுக்கு வந்து என்ன உதவி பண்ணிட்டு இருக்காங்க? ட்ரஸ்ட் மூலமாக இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இப்போ என் பிள்ளை படிக்குதுன்னா அதுக்கு எதாவது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஒரு சேலரி மாதிரி கொடுத்துருவாங்க. அது போக என்னுடைய பிள்ளை என்னுடைய எதிர்காலம் எந்த மாதிரி இது இருக்கோ உதவி பண்ணுவாங்க. வாழ்வாதாரம் எல்லாம் ஃபுல்லாக இதில் தான் இருக்குது. இது நேசமல ஸ்ருதி கண் பார்வையற்றோர் இன்னிசை குழு வழங்கும் இன்னிசை நிகழ்ச்சி. ஒருவருக்காக இருவருக்காக அல்ல, எங்களை போன்ற இன்னும் பல பார்வையற்ற இதனுடன் ஊர்வட்ட மாற்றத்தினால நலனுக்காக இந்த இன்னிசை நிகழ்ச்சி இங்கே நடத்தப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சியில பாடல்களை கேளுங்கள், நண்பர்களை கேட்பதோடும் ரசிப்பதோடும் சென்று விடாமல் உங்களால் முடிந்த அன்பளிப்பை வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்லது வேடிக்கை வினது இன்னிசை நிகழ்ச்சி அல்ல நண்பர்களே. எங்கள் வாழ்க்கை நிகழ்ச்சி. உங்கள் வீடுகளில் நடைபெறும் சுபகாரியங்கள் மற்றும் உங்கள் ஊர் திருவிழாக்கள் உட்பட இதர விசேஷங்களுக்கும் சிறந்த முறையில் இன்னிசை நிகழ்ச்சி நடத்தி தர தயாராக இருக்கிறோம். இது வாகனம் சிறியது என்பதாலும் இது ஒரு நிதிரட்டும் நிகழ்ச்சி என்பதாலும் கணினி இசையின் துணையோடு பாடிக்கொண்டிருக்கிறோம். இதே நிகழ்ச்சியை நீங்கள் மேடை நிகழ்ச்சியாக்க விரும்பும் போது பார்வையற்ற இன்னிசை கலைஞர்கள் விரல் வண்ணத்தாலும் குரல் வண்ணத்தாலும் உங்களை மகிழ்விப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி தொடர்கிறது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே.
தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. பின்னால தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு. நல்லதை நினைத்தே போராடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினிலே மறையட்டுமே. தன்னால வழி வரும் தயங்காத, தலைவன் இருக்கிறான் மயங்காது. ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது. என்ன படிச்சிருக்கீங்க? காலேஜ் முடிச்சிருக்கீங்க நீங்க? ஆமா ஆமா, பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன். பிஏ தமிழ் முடிச்சிருக்கீங்க. சூப்பர்ண்ணா. என்னென்ன பாட்டு மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பிடிக்கும்? எனக்கு எம்ஜிஆர் சிவாஜி பாட்டு மட்டும் தான் வரும். ஓகே. பயங்கரவாத தீவிர ரசிகரா? ஆமா, ரசிகர்னது இல்லை, அது மட்டும் தான் அப்படியே சொல்லியே நம்மளை பழக்கிட்டாங்க. ஓகே. எங்க சீனியர்ஸ் எல்லாம் உனக்கு தான் வரும், இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணு ஓகே அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. நானும் அதில் இதாகிட்டேன். பாட்டு எல்லாம் இசை எல்லாம் கேள்வி ஞானம் தானா? ஆமாம், கேள்வி ஞானம் தான். ஆமாம். கேள்வி ஞானத்து அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்னதாக ட்ரெயினில் பாடிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி பாடிட்டு இருந்தீங்க. நீங்கள் எந்தெந்த இடத்துக்குலாம் போயிட்டு பாடுறீங்க? இது வந்து ட்ரஸ்ட் மூலமாவா இல்லை எப்படி நீங்கள் தனியாக பண்ணுறீங்களா இல்லை எப்படி பண்ணுறீங்க? இது வந்து அதான் நேசமல்ல ட்ரஸ்ட்டு. அது கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோம். ஓகே. அப்போ அங்கே இருந்து இப்போ இங்கே சென்னையில் வந்து பர்மனெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நான் வேலை செய்யும் போதுலேருந்து ஒரு 2003 வச்சுக்கோங்களேன், அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஒரு பெரிய வண்டி 407 வச்சுருந்தோம். அப்புறம் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எங்களை நாங்கள் சுருக்கிக்கிட்டோம். ஓகே. நம்ம ரோடு சுருங்குது, எல்லாமே சுருங்குது இல்லை? ஆமாம். அப்புறம் நாங்களும் எங்களை சுருக்கிக்கணும், மாற்றி அமைச்சிக்கணும்ல. ஓகே. அதனால் நாங்கள் எங்களை மாற்றிக்கிட்டோம். இதோ எந்த தெய்வம் உன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் உன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசம் உள்ள பார்வையில் கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் உன்னாலே நான் ஒரே. இந்த பாக்ஸ் என்னது? இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் என்னதுண்ணா? மிக்சர் ஆம்பு. அப்படிங்களா? அது இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட இதே மாதிரி வந்து கலைஞர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தாளம் போடுறதுக்காக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பாடுவோம்னு சொல்லுவாங்களா? இது அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி பாடுறோம். இது வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து எதிர்க்கு பத்தியில் இருக்கு பற்றிங்களா? ஆமாம். இதில் உள்ள பென்ட்ரைவில் தான் மியூசிக் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே. அதில் அந்த மியூசிக் வந்துகிட்டே இருக்கும், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாடுவோம். இது வந்து பார்த்தா அந்த தாளம் மட்டும் உங்களுக்கு வரும். ஆமாம் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தாளத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாடணும். அதுக்கேற்ற மாதிரி பாடுவீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஓகே சூப்பர். உங்களை சந்திச்ச ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் எல்லா உதவியும் கிடைக்கணுன்றது தான் எப்போவுமே. கண்டிப்பாக. ஸோ இப்போ இது மூலமாக இப்போ நான் ஒரு பதிவு எடுத்து போடுறது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா எனக்கு அதோட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. உங்களை சந்திச்ச ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. கடவுள் கடவுள் உங்களுக்கு வந்து எல்லா ஒரு நல்லதை செய்யணும். வாழ்த்துக்கள். உங்களோட கான்டாக்ட் நம்பரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போடுறேன். சரி சார். இதை வந்து பார்த்தா யாராவது பெரிய மனிதர்கள் யாராச்சும் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அழைப்பு கொடுக்கணும் அப்படின்றதும் ஒரு ஆவலாக நான் வச்சுக்கிறேன் பதிவு. உங்கள் கூட யாரெல்லாம் இப்போ யாரெல்லாம் கூட இருக்காங்க அவங்கள பற்றி சொல்ல முடியுமா? உங்கள் பேர்னா? எங்கள் குமார். நீங்கள் என்னவா இருக்கீங்க? உங்கள் ட்ரஸ்ட்டில் என்னவா இருக்கீங்க? வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு உதவி ஹெல்ப் பண்ணி. மக்களே, அண்ணனை சந்திச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாகவே வந்து பார்த்தா அவரோட குரல் வளம் வந்து அது சொல்லி புரிய வைக்க வேண்டிய இல்லை. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இசை அனுபவம் அவ்வளோ இல்லைனா கூட கேட்கும்போது நமக்கு வந்து நம்மளே அறியாமல் ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்பு இல்லைனா வந்து பார்த்தா ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தா அவரோட இசையும் அவரோட குரலும் இருக்குது. கண்டிப்பாக அவருக்கான ஒரு விஷயம் அவருக்கான ஒரு இந்த ட்ரஸ்ட் மூலமாக பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை வந்து தனியாக பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு விஷயம் ஏதாச்சும் ஒரு வகையில் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பதிவு எடுத்து போடுறோம். ஆனால் உங்களை செஞ்ச ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் காவல்துறை எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்களுடைய பங்கு எங்களுக்கு என்ன போட்டு புரியுது. ஓகே. எங்கே போனாலும் அது முக்கியமானது இல்லையா? கண்டிப்பாக அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு பாதுகாப்பு, போக்குவரத்து எல்லாமே. எந்த ஒரு இடைஞ்சல் இருந்தாலும் எங்களுக்கு குடும்பங்களும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க எங்களுக்கு ஃபேவராக பண்ணுவாங்க.
சூப்பர் சூப்பர். பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இனியும் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை. கண்டிப்பாக. அண்ட் மக்களே, இவங்க ட்ரஸ்ட்டோட டீட்டெயில்ஸ், காண்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு உதவி பண்ணணும், நீங்கள் அவங்களுக்கு இசை கச்சேரி வந்து கொடுக்கணும், அவங்களெல்லாம் அழைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க தாராளமாக வருவாங்க. நம்ம வந்து எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணிட்டு போகிறோம், இல்லைனா வந்து நிறைய வந்து பார்த்தா நம்ம விஷயம் வந்து அன்றாட நாளில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு கை கொடுத்தா மாதிரி இருக்கும், ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் தான் சந்திப்போம். அதுவரை உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு எக்ஸ்பயர். எல்லோரும் நல்லாயிருப்போம், எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். டாடா, பாய். எல்லோரும் நல்லா இருப்போம், எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.